சோள கடை போய் சோழி முடிச்சு முடியா மொத்த பீடி குடிச்சு முடிக்கலாம் மொத்த கடை காலியா இருக்கணும் இல்ல அம்புடி பேர் கடை வச்சு கொளுத்தி முடியா ஒரே ராணியை போட்டு கவுந்துட்டீங்களே சார். அட்டி என்னடா இந்த பொண்ணுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ற? யாரு இவளா? இவெல்லாம் பொட்டச்சே கிடையாது. சார் எதுக்கு வேணா அடிங்க கொள்ளுங்க, அவ பிரச்சனை மட்டும் தலையிட்டீங்க, நான் மனுஷன் இருக்க மாட்டேன். எந்த விஷயத்துக்கு வேணாலும் மன்னிச்சு விட்டுற வேண்டாம், ஆனா மங்கா விஷயத்துல மட்டும் நான் விட மாட்டேன்டா. அதான் ஜெகதியா அதுக்கு எனக்கு இந்து துள்ளு சொல்றாளா? உன் கண்ணு முன்னாடியே அவளை சந்திச்சிருக்க வைக்கிறேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அந்த இன்ஸ்பெக்டர் சூழ்ச்சி பண்ணி மங்க வாயாலே அவனை கூப்பிட வச்சிட்டானே. அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருந்ததை விட மங்காவோட தாபா கடையில் தான் அதிக நேரம் கிடந்தேன். பாவம் மங்கா படாத பாடுபட்டா. அவளை எந்நேரமும் வேட்டையாட நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு பறவை அவங்களுக்கு தேவையாவாடா? நீ எது கலையறியோ அது இல்லாம பண்ணிடுவேன். போடா. சார் நம்ம லாரில் ஆஸ்பத்திரி போலாமா? எல்லாத்தையும் கேட்டவனே இந்த பொண்ணுட காட்டிடுவான். மாஸ்டர், இனிமே நம்மளை அவன் தொழில் பண்ண விட மாட்டான். உங்க சம்பள பாக்கியை செட்டில் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வேற கடையை பார்த்துக்கோங்க. என்னம்மா பேசுற? என் மங்கா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தைரியம் தான். அவன் என்ன பண்ணிடுவான்? நீ உன் வேலையை பாருடா. வாடா தம்பி.
வா வந்து வண்டியில ஏறு. எதுக்கு சார்? எதுக்குன்னு கேள்வி கேட்கறியா? பிரார்த்தனை பண்ணிட்டு நல ஸ்டேஷனுக்கு. சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். வேணா இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. சார் எந்த ஆதாரத்தை வச்சு கூட்டி போவியா? மாஸ்டர் ஏதாவது பேசுன அவளுக்கு மாமாவை பாக்குறேன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். போயா சார் போயா நானு வெளிய வா அங்க போய் எடுத்துக்கலாம். வா வா வெளிய வாமா. போயா போயா எங்க அக்கா விடுங்க சார். எங்க அக்கா விடுங்க சார். அடி போடா. அங்க பாரு. எங்க அக்கா விடுங்க சார். உன்னை புடிச்சு போய்டுவேன். போயா அக்கா விடுங்கயா. பெரியவள சரகம். உன் பேர் என்ன? கண்ணி. பிரார்த்தனை பண்ணியா? ஆமாம். 50 ரூபா ஃபைனு. இங்கே யாரு? ஒன்று உன் பேரை மாற்று, இல்லைன்னா தொழிலை மாற்று. போ போ. நீ பிரார்த்தனை பண்ணியா? ஆமாம், ஒத்துக்கிறேங்க. 50 ரூபா பேர் சொல்லாமல் கட்டிட்டு போ. நீயே? ஆமாம். 50 ரூபா கட்டிட்டு போ. நீயே? ஒன்னதான் பிரார்த்தனை பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்னதாம்மா பிரார்த்தனை பண்ணியா? யோ போலீஸு, என்ன அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்கய்யா. கூப்பிடு கூப்பிடு. ஐயா குமரங்கய்யா. ஐயா கும்பிட்றேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்கிற? கூலிங். ஆ? ஐயா கூலிங். ஆ. இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியை கேளும் ஐயா. தென் why you are sitting here? Ask question. இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா? சொல்லுப்பா, உன்னை தான் கேட்குறேன். ஆமாங்க. எங்கே வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபா கடையில். நீ எதுக்கு அங்கே போன? ஐயா நான் சாப்பிட தான் போனேன். அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா ஸ்பெஷல் சாப்பாடு வேணுமானுச்சு. கழுதை சாப்பிட்றதான் சாப்பிட்றான், ஸ்பெஷலாக இருக்கணும், ஸ்பெஷல் சாப்பாடுன்னு. அப்புறம் அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி. அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. நானும் போனடக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அதே சச்சியா. அங்கே போய் அதை எப்படி ஞானம் சொல்ல முடியும்? கூச்சமாக இருக்குல்ல லார்ட். சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுற. அப்போ அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? ஆஸ்க் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நடந்தது பகலா இரவா? அதை நீங்கள் இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் 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 அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா இம்புட்டு நேரம் அவர் சொல்லி கொடுத்து நடக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்கள் எசக்கு பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல, எனக்கும் சொல்ல தெரியலையா. என்ன மிஸ்டர் மாசான முத்து, ஹலோ. கேஸை சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் பல்ட் அடிச்சிட்டானா? அப்போ இவ்வளோ நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க. இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. எது பார்த்ததே இல்லையா? ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு? ரவுடி பயலா? அந்த இன்ஸ்பெக்டரோட பழி வாங்குறதுக்காக ஏதோ சதி செஞ்சிருக்கானா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே வெளில போவேண்டாம் சொல்ல சொன்னேன். என்ன பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். பா நம்ம எல்லாரும் போயிட போதுக்குரு. முருகன் காணா ஓம் பாட்டுக்கு உட்காந்துருக்க. நான் வேணா போய் கூட்டி வரவா? பொருளா வந்துடுவேன். சொல்றது கேளு முருகா. நடி திடீர் கடிச்சுனா என் மான உயிர் ரெண்டையும் நீ தக்கா பார்த்துருக்க. கடிசத்துக்கு அது போதும்னு நினைக்கிறேன். மேலே பெரிய அக்கறை சார். அந்த போலீஸ்காரனை மூக்கு கடைக்கு தான் உன்னையும் தெரியான்னு சொன்னேன். உன் பாய்க்கு அப்படியே இருக்குடே. நீ எப்படி வேணாலும் பழைய தீத்துக்க. ஆனால் இப்போ போகாது முருகா. குரு, நான் சொன்ன மாதிரி அவன் வரமாட்டான். அப்படிச்சு மட்டையா இருப்பான். பொருளா வந்துடுவேன். குரு வண்டி நம்பர் என்ன சொன்ன? சிஐடி ஃபைனல் வருதுன்னு. குரு வண்டி வருது குரு. எங்கடா போது குரு, போகுது குரு. வண்டி போகுதியா? குரு வரமாட்டான் குரு. அவன் நான் இறங்குறேன். பரவாயில்ல, நீ என்ன இவ்வளோ அசிங்கமாக வேலை திட்டிக்க. நான் ஒன்று போவிட மாட்டேன். சிரிக்கும் நேரம் கெட்டு கிடக்கு. என்ன பொட்ட பையனா கிடைச்ச தூக்கி போட்டு சோலி முடிச்சு போடு. நான் ஒன்று விட மாட்டேன். வேண்டாம் முருகா. என்ன கட்ட காட்டு பண்ணாக்கி விடாத. வாங்க தூட்டு போடுவேன்.
சிரிக்கி ஏடி பண்ணிக்கிற இதுக்கு என்ன பண்ண தெரியல முருகா. சரி என்ன வேணாலும் பண்ணுங்க. போவாத முருகா, அவன் ஒரு மோசமானவன். என்ன வேணாலும் செய்வான். அவரு பாவி முருகா. போவாத முருகா. குரு கொன்னானே அந்த மாதிரி கொன்னு குரு பத்தியோட தப்பா பேசுற. சத்தோட பற்றி யாரும் தப்பா பேச மாட்டேங்கடா. சத்தியம் தப்புடா. ஹாஸ்பிட்டலும் ஜியா விஷச்சாராயம் குடிச்சு சத்தாருன்னு சொன்னால ஞாபகம் இருக்கா? அது விஷச்சாராயம் இல்லை, விஷம் கலந்து சாராயம். கலந்தது யாருன்னு தெரியுமா? ஜியானுக்கு குருவை பிடிக்காது, ஆனா குருவுக்கு நீ வேணும். அவன் செய்யற தொழிலுக்கு நீ வேணும். கிழவங்கிட்ட குரு கேட்டான், அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். கொன்னுட்டா. போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஆயுள் முழுக்க நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் இப்போது சொன்னேன். மாசாங்கத்தை காப்பாத்துக்காக இல்லை. பெரியகுளம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாசாரமுத்து ரிப்போர்ட்டிங் மேடம். உங்க ஏரியால தானே லாரியில அடிக்கடி சரக்கு திருட்டு போகுது? எஸ் மேடம். யார் செய்யறது? தார்பாய் முருகன் ஒரு அக்யூஸ் மேடம். இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் கேம்ப்ல மீட் பண்ணியிருக்கோம் நம்ம. am I right? சோ அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அக்யூஸ் தலைமறைவா இருக்கா, கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவேன் மேடம். இவர் யார் தெரியுதா? சத்தியமா யாருன்னு தெரியல மேடம். Let me introduce to you. இவர் தான் முருகன், தார்பாய் முருகன். இவர் தான் நீங்க தேடின்னு இருந்தீங்க. என்ன செய்யலாம்? இப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன் மேடம். தட்டலாம். இவர் மேல ஏதாவது FIR இருக்கா? FIR இருக்கான்னு கேட்டேன். இல்ல மேடம். FIR இல்லாம இவரை எப்படி அக்யூஸ்ட்னு சொல்வீங்க? இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? இவர் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் திருந்து வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்கிறாரு. உங்களால அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க?
அது எப்படி மேடம்? ஒருத்தன் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சு விடுன்னு சொன்னது மன்னிச்சு விட்டுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீங்கள் எதுக்கு? நான் எதுக்கு? Mr. Masinamuthu, be aware that you are talking to a collector. Don't teach me the judiciary. சாரி மேடம். இனிமே நேட்டு எந்த கிழவும் வராதுமா. Law's job is to kill the crime, not the criminal. Let us give him a chance. See what happens, huh? எஸ் மேடம். You can go. பயமா இருக்கு முருகா. அழாதன்னு சொல்றேன்ல. சுத்தி போலீஸ்காரங்க இருக்காங்க. மசான போய் சூழ்ச்சியால போலீஸ் என்ன பிடிச்சுட்டாங்க. இப்போ நான் உசுரோடு இருக்கணும்னா அவனை வெட்டிட்டு கோர்ட்டில் சண்டறணும். 10,000 2,000 கிடைக்கும். நான் மறுக்க வர வரைக்கும் எனக்காக காத்திருப்பேன் மங்க. காத்திருப்பேன். ஆனா என் வயிற்றுல வளரும் குழந்தை எங்கேயாச்சும் போயிடல முருங்க. ஓடி போனா அவன் என்ன புட்டப்பையன் நினைப்பாண்டி. நாம பயந்து போல ஒதுங்கி தானே போறோம். நமக்காக வேண்டாம், நம்ம குழந்தைக்காக அவன் கூட 100 வருஷம் வாழணும் முருக. என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு. சார் எந்த அவசரமா வர சொல்லுச்சு? வர்ற எலெக்ஷன் செலவுக்காக ராரோட பணம் 4 கோடி ரூபாய் இன்னைக்கு நைட் மதுரைக்கு வருது. அது நாம அடிக்கிறோம். 4 കോടിയാ? എന്റെ മുച്ചിലോട്ട് ഭഗവതി, ഈ സമയം பார்த்து മുരുകൻ തൊഴിൽ വിട്ട് പോയിട്ടാരേ സാർ. നമുക്കില്ലേ வராது நம்பாதே. என்னாலே முடியாதுங்கறியா? சொல்லுங்கடா. ஆமா சார், சாரு முருகன் மாதிரி தான். டேய் அது எனக்கு தெரியுடா. சார் வெறும் முருகன் அல்ல, தப்பி வச்ச முருகன். முதல்ல பணத்தை அடிக்கிறேன். அந்த பழியை முருகன் மேலே போடுறேன். அதுக்கப்புறம் நான் கொள்றேன். எல்லாமே வீடியோத்துக்குள்ள நடக்கணும். அப்போ வீடியோ ஒரு 2 வருஷம் ஆகும்ல சார்? கதைக்கு கொஞ்சம் ஓயில் போட்டு சார். யாரு? லட்சுமி. அவன் லட்சுமியோட கை கால் மூஞ்சி எல்லாம் எப்படி பேந்து கிடக்குது பாத்தியா? எப்படி சார்? என்ன ஓடி போயிடலாமா? ஏட்டப்பா. லாரி பழனி திண்டுக்கல் வழியா மதுரைக்கு வருது. நைட்டு 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள லாரி திண்டுக்கல் கிராஸ் பண்ணும். புரியுதா? ஆனால் திண்டுக்கல் இருந்து மதுரைக்கு மெயின் ரூட்டில் வராமல் கரண்டமலை அலங்கநல்லூர் வழியா மதுரைக்கு வருது. நம்ம அடிக்க வேண்டிய இடம் கரண்டமலை. இப்போ கிளம்புனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளான் சூப்பர். പക്ഷെ பணம் எந்த வண்டியில வருதுன்னு தெரியுமா? அதான் தெரியல, கண்டுபிடிக்கணும்.
போறானா 4 கோடி 4 கோடி உன்னால அதெல்லாம் என் லட்சுமியால மட்டும் தாண்டா முடியும். நாளைக்கு பணம் பண்ண என்ன நீ கொன்னுடுவாடா. டேய் லட்சுமியை கொண்டு வாங்கடா. வீரன் சாகாது, அதுவும் அந்த கையால சாகக்கூடாது. பாரலட்சுமி, 4 கோடி ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு பழைய உண்மையில தூக்கி போட்டுட்டு உன்னை கொள்ள திட்டம் போட்டிருந்தா அவனை நான் கொன்னுட்டேன். யாருக்காக? என் லட்சுமிக்காக. நான் கொன்னது தப்பில்லைன்னு என் லட்சுமி நிரூபிக்கணும். ஐயே, அந்த 4 கோடி எனக்கு எங்க வேண்டாம். எனக்கு 1 கோடி மதி. உனக்கு 1 கோடி, கோழிக்கு 1 கோடி, சேட்டுக்கு 1 கோடி. அதுக்கப்புறம் யாரு பின்னால யாரு தொங்க வேண்டாம். லட்சுமி கிட்ட எடுத்து சொல்லுங்கடா. ஆமா முருகா, நம்ம கோடீஸ்வரன் இல்ல முருகா, நான் கோடீஸ்வரன். சரின்னு சொல்லு முருகா. மங்கா, எனக்கு தெரியும் என் லட்சுமிக்காக மங்க காட்டு கோயில் வருதுன்னு. சேட்டு போய் மங்காவை கூட்டிட்டு வரட்டு. 1 கோடி ரூபாய் பணத்தோட உங்க 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பி வைக்கிறது ஏன் பொறுப்பு. இது சத்தியம்டா. வண்டி எந்த ரூட்ல வருது? லட்சுமி தங்கமே.